திருப்பத்தூரில் பள்ளிக்குள் புகுந்து பீதியை ஏற்படுத்திய சிறுத்தை பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு சிக்கியது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூரில் பள்ளிக்குள் புகுந்து பீதியை ஏற்படுத்திய சிறுத்தை பல மணி நேர போராட்டத்திற்கு பின் சிக்கியது. கனவில் கூட நினைத்து பார்க்காத சம்பவம் அரங்கேறி திருப்பத்தூர் நகரமே பதறி போயிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்திருக்கிறது. நடிகர் விஜயின் லியோ திரைப்படத்தில் பள்ளிக்குள் கழுதை புலி புகுந்த பாணியில் திருப்பத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்து பள்ளிக்குள் இருந்தவர்களின் உயிரை உறைய வைத்திருக்கிறது. வனத்துறையினரும் போலீசாரும் பள்ளியை சுற்றி வளைத்தது. பள்ளிக்குள் இருந்த மாணவர்கள் அனைவரும் வகுப்பறைக்குள் வைத்தே பூட்டப்பட்டது என இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது போல் பள்ளியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதில் ஸ்தம்பித்து போய் இருக்கிறது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை பதற்றத்தில் மூழ்கடித்து பள்ளிக்குள் இருந்தவர்களை கதற வைத்த சிறுத்தை ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்து தப்பி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதியவர் ஒருவரை சிறுத்தை தாக்கியதும் அவர் இரத்த காயத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுத்தை வெளியேறியதை அறிந்து வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் பிஞ்சுகள் அனைவரும் பயத்தில் உறைந்து போய் கதி கலங்கி அழுது கொண்டே வெளியேறினர். இந்த சம்பவத்துக்கு இடையே பள்ளி கட்டிடத்தின் வெளியே இருந்த கார் ஷெட்டுக்குள் சிறுத்தை நுழைந்ததும் அங்கிருந்த 2 காருக்குள் 5 பேர் சிக்கிக் கொண்டதும் பரபரப்பை எகிரச் செய்தது. காருக்கு பின்னாடி ஒரு 6 கார் இருக்கு. அந்த காருக்கு எந்த கார் பதுங்கி இருக்குன்னு தெரியல. உள்ள காம்பவுண்ட் எகிரிச்சு வந்து பதுங்கி இருக்காது. கார் மூவ் பண்ணும்போது கேட் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டா வெளியே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால நம்ம உள்ளே பதுங்கி இருக்கோம். கார் எங்க இருக்குன்னு தெரியல. கரெக்டா புரிய எந்த கார் பின்னாடி ஆபீசர் ஃபுல்லா அது எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியல. அதனால அவங்க கரெக்டா இன்ஃபார்ம் கொடுக்காதனால அவங்க வெளியே இருக்காங்க. கரெக்டா கேட் வெளியே இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காரில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சார் நாங்கள் என் காரை விட போனேன் சார். என் காரை விட போனேன். பார்த்தா அங்கே லியோபாடு இறங்கிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணேன், என் கார்லேயே நான் உட்காந்துட்டேன். சரி, அவர் சாமிஜியும் இவர் மட்டும்தான் இருந்தாங்க. 2 பேருமே உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் பாட்டு காரில் தான் உட்காந்து பேசின்னு தான் உட்காந்துருந்தோம். சரி, வெளியெல்லாம் ஃபுல்லாக ஹெல்ப் கேட்டுட்டு போலீஸ் கால் பண்ணி பப்ளிக்கில் கால் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார். பார்த்தோம் சார். பார்த்துட்டு தான் ஹைட்டாக நல்லா நீளமாக தான் சார் இருந்துச்சு. இல்லை சார், அவ்வளோலாம் 7 years வரைக்கும் இருக்கும் சார். சார் அதான் போலீஸ் ஹெல்ப்பால் நாங்கள் வெளியே வந்துட்டோம் சார். தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். 4 மணி நேர தேடுதலுக்கு பின் சிறுத்தை கார் ஷெட்டுக்குள் இருக்கும் இடத்தை உறுதி செய்த அந்த குழுவானது மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முயற்சி செய்தனர். ஆனால் உஷாரான சிறுத்தை அங்கிருந்து தப்பித்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியான சாலை பகுதிக்குள் நுழைந்து விட்டது. வண்டி எடுக்க போனேன். அப்போ சிறுத்தை வந்துச்சு. செக்யூரிட்டி சொன்னாரு சிறுத்தை போச்சு, வண்டி எடுத்துன்னு போனாரு. நான் இந்த பசங்க வந்த உடனே வண்டி கூட வந்தாங்க. 2 பாய் பசங்க வண்டி கூட உடனே அவங்க பார்த்து சொன்னாங்க சிறுத்தை வந்துச்சு. திருப்பி வந்த உடனே பயந்து உள்ள போயிட்டேன். வண்டி இடக்கு போனேன். ஆமாம், 5 பேர் வந்துட்டோம். உள்ள இருக்கும்போது உன்னோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? பயமாக தான் இருந்துச்சு. எப்படி பயம்? ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. போச்சுடா அவ்வளோதான். இல்லை எதுவும் தொந்தரவு பண்ண.
10 மணி நேரமாக சிறுத்தை தேடும் படலம் நீடித்த நிலையில் சாம் நகரில் உள்ள மற்றொரு கார் ஷெட்டில் சிறுத்தை பதுங்கி இருப்பது கண்டறியப்பட்டது. பின்னர் சிறுத்தையின் மீது இரண்டாவது முறையாக மயக்க ஊசியை செலுத்தியது மருத்துவர் குழு. சிறிது நேரம் சீறிக்கொண்டே இருந்த சிறுத்தை பின்னர் அமைதியானது. தொடர்ந்து வனத்துறையினர் சிறுத்தையை பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கே உயிர் பயத்தை காட்டிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டிருப்பது மக்களை நிம்மதி பெருமூச்சு விட செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.